வணக்கம் மக்களே, வெல்கம் டு த பென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்மேட் ஜீரோ அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழ் டப்பிங்கோட. இந்த படம் ஒரு ஜாம்பி சர்வைவல் த்ரில்லர். வழக்கமான ஜாம்பி படங்களை விட இது எப்படி மாறுபட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயிலில் நடக்கிற ஒரு ஜாம்பி அட்டாக் அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் எடுத்திருப்பாங்க. அதுவும் ஒரு தீவு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஜெயில். அந்த ஜெயிலில் பொதுவாக மரண தண்டனை கைதிகளை தான் வச்சுருப்பாங்க. அந்த கைதிகள் மேலே மருந்துகளை பரிசோதனை பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு கொடூரம் நடந்துகிட்டே இருக்குது. அது ஒரு நாள் விபரீதமாக வெடிக்குது. அவங்க எல்லாருமே ஜாம்பிக்கெல்லாம் மாறுறாங்க. படத்தோட ஹீரோயினான ஸ்டோனும் அந்த கைதிகளில் ஒருத்தர் தான். ஸோ ஸ்டோன் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் பேர் இந்த ஜாம்பிகள் கிட்ட எப்படி போராடுறாங்க அண்ட் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்றது அந்த ஜெயில் ஜாம்பி அப்படின்ற அந்த தீம் தான். உண்மையிலே பார்க்கும் போதே ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கேற்ற மாதிரி இனிஷியல் போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி அட்டாக்ஸ் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்கேரியாகவே எடுத்திருந்தாங்க. ஒரு விதமான ஹாரர் ஃபீலே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதாவது அந்த இனிஷியல் அட்டாக்ஸ்க்கு அப்புறமாட்டு ஃபைனல் அவுட் பர்ஸ்ட் நடக்கிற வரைக்கும் நடுவில் வரக்கூடிய போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அது சுத்தமாக விறுவிறுப்பே இல்லாமல் நகர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிகிட்டே இருக்காங்களே தவிர எந்த விதமான ஆக்ஷனும் காட்ட மாட்டாங்க. சொல்லப்போனால் பெரும்பாலான படத்தோட போர்ஷன்ஸில் அந்த த்ரில் அப்படின்றது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த அவுட் பர்ஸ்ட் நடக்கும்ல, அது உண்மையிலே நல்லா எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்ம எதிர்பாராத நிறைய பேர் இறந்து போவாங்க அப்படின்ற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிளைமேக்ஸாக தான் இருந்துச்சு. அதாவது கடைசியில் எல்லாமே முடிஞ்சுதுறான்னு நினைக்கும் போது ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி கேரக்டர் டெப்த் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு ப்ராப்பராக கன்வே பண்ணப்படல அப்படின்னா. லீட் கேரக்டரே இன்ஃபேக்ட் ரொம்ப மேலோட்டமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் பேக் ஸ்டோரி எதுவுமே இருக்காது. ரொம்ப அப்ரப்டா அமைக்கப்பட்ட கேரக்டர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. பட் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 40 minutes முடிகிற ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். நல்ல விறுவிறுப்பாக அமைய வேண்டிய ஒரு படம். நடுவில் ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது சொதப்பினால ஒரு விதமான ஸ்லாப்பியாக இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆவரேஜான ஒரு ஹாரர் த்ரில்லர் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. ஸோ பார்க்கணுன்னா பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.